அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட திருவள்ளூர் ஆலையில் சிறார்கள் பணிபுரிந்தார்களா என விசாரணை நடத்தப்படும் என்று ஆட்சியர் கவிதா தெரிவித்திருக்கிறார். விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருவள்ளூர் ஆட்சியர் கவிதா உறுதியளித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்க்கலாம். இன்னைக்கு காலையில ஒரு டெத்து, அதோட 10 பேர் இறந்துருக்குறாங்க. இது வரைக்கும் ஒரு 60 பேர்கிட்ட மானிட்டரிங்ல இருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தீங்க? அது எல்லா ஹாஸ்பிட்டல்ல கலந்து வருது. இன்னைக்கு ராஜீவ்காந்தில, அங்க சென்னையில. இதுல நேத்து ஏற்கனவே இறந்தவங்கல 2 பேர் 15 இயர்ஸ் சொல்றாங்க. இல்ல, அது ஆதார் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். அது ஓரலா சொன்னதை வச்சு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிட்டு நடவடிக்கை எடுக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கும் சேர்ந்து அவங்க மேல நடவடிக்கை. இங்க நிறைய சைல்ட் லேபர்ஸ் வச்சு வேலை வாங்கிட்டு சொல்றாங்க. அதுதான், அதெல்லாம் டீடைல் என்கொயரி கேஸ் பை கேஸ் பாப்பாங்க. டிசிபிஓ என்கேஜ் பண்ணிருக்கோம், பார்த்துட்டு நடவடிக்கை. கேம்ப்ல வச்சிருக்கிறவங்க என்ன பண்ண போறாங்க? மண்டபத்துல வச்சிருக்காங்க. அவங்கள மொபிலைஸ் பண்ண அவங்க ஸ்டேட்ல பேசியிருக்கோம். அவங்க சைட்ல இருந்து இப்போ கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொந்த ஊருக்கு போறேன்னு வில்லிங் இருக்கவங்கள பஸ் வச்சு அனுப்பிடுவோம், பஸ்ஸோ ட்ரெயினோ. உள்ள இருக்கிறவங்க நிறைய அடிப்படை வசதியில சாப்பாடு கொடுக்கறது இல்ல அப்படின்ற ஒரு அலிகேஷன். இல்லைங்க, இல்ல அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்ல. அவங்கள சந்திக்கவே விட மாட்டாங்க. வெளியில இருந்து பிரஸ்ஸையோ யாரையும் பார்க்க விடக்கூடாது அந்த மாதிரி. அப்படியெல்லாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்ல. அவங்களே ஒரு இதுல இருப்பாங்க. அந்த கேஸ் இது பயம் அந்த இதில் இருக்கும்போது அவங்க ஹெல்த் மானிட்டரிங்கோட ஃபுட்டு ஃபெசிலிட்டிஸோட இருக்காங்க. அவங்க ஊரில் அவங்க ஸ்டேட்லேருந்து வந்த பீப்புளை பேசிட்டு இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸோடலாம் பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த இதெல்லாம் தவறான புகார். ஆட்சியர் கவிதா பேசிய காட்சிகளை பார்த்தோம். இந்த விபத்தில் இதுவரை 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 60 பேர் தொடர் கண்காணிப்பில் இருக்கிறார்கள். சிறார்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்களா என்பது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா.